श्री राम जय जय राम। 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 जय श्री राम। म्हणोनी बोलता चालता निचेष्टित पडिले नसता, मुक्ती लाभे सायोज्यता सद्गुरुबोधे। एक मुक्त एक नित्यमुक्त, एक जाणावे जीवन मुक्त, एक योगी विदेह मुक्त समाधानी। सचेतनते जीवन मुक्त, अचेतनते विदेह मुक्त, दोही वेगळे नित्य मुक्त योगेश्वर जाणावे। स्वरूप बोधे स्तब्धता ते जाणावी ताटस्थता, ताटस्थता आणि स्तब्धता हा देह संबंधू। येथे अनुभवासी कारण येर सर्व निष्कारण, तृप्ती पावावी आपण आपुल्या स्वानुभवे। कंठमर्याद जेविला त्यास म्हणती भुकेला, तेने शब्दे जाजावला हे तो घडेना। स्वरूपी नाही देहो तेथे काही सासंदेहो, बद्ध मुक्त ऐसा भावो देहाच कडे। देह बुद्धी धरुणी चिंती, मुक्त ब्रह्मादिक नव्हेती, तेथे शुकाची कोण गती मुक्तपणाची। मुक्तपण हेची बद्ध, मुक्त बद्ध ए अबद्ध, सस्वरूप स्वतः सिद्ध बद्ध नामुक्त। मुक्तपणाची पोटी शिळा, बांधता जाई जे पाताला, देहबुद्धीचा आगळा स्वरूपी नसंटे। जय श्री राम। जय श्री राम। தாஸ்போதத்துடைய 7வது தசகத்துல 6வது சமாசமாக இருக்கக்கூடிய பத்த முக்த நிரூபணம் அப்படிங்கறத அருமையான ஒரு சமாசத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். சிஷ்யன் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வரதாகவே அமையக்கூடிய கிரந்தம் தாஸ்போதம். இதுல கடைசியா நம்ம அனுபவிச்சது சுகாச்சாரியால் போல இருக்கக்கூடிய பிரம்மஞானிகள் அவ ஜீவன் முக்தர்களாக இருந்தாலும் அவ முக்தர்களாக இருந்தாலும் இந்த லோகத்துல பரீட்சித் மகாராஜனுக்கு பாகவதம் சொன்னாரே, அந்த பாகவதத்தை சொல்லணுமானால் தான் சதேகமா இருந்து சொன்னாதானே. தான் சதேகமா இருந்துண்டு பரீட்சித்க்கு நேர உட்கார்ந்துண்டு தன் முககமலத்தினால அருளி செய்த கிரந்தம் தான் ஸ்ரீமத் பாகவதம். அந்த பாகவத கிரந்தத்தை பத்தி, அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பரீட்சித்துக்கு சொல்லும் பொழுது பலவிதமான உபமானங்கள் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம். அதை சொல்லிதான் உயர்ந்த பிரம்ம ஞானத்தை விளக்க முடியும் ஸ்ரீ சுகராலேயே. அப்படி உதாகரணங்களையும் உபமானங்களையும் பிராபஞ்சிகமான உதாகரணம் உபமானங்களையும் தானே எடுத்து சொல்லணும். அவர் அந்த தேவை உண்டு. அவர் வேணா பிரம்மஜானியே தவிர அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சவணம் பண்றவாள் எல்லாருமே சாதாரண ஜீவன்கள் தான். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டு உயர்ந்து எல்லாருமே பிரம்மஜானியாக ஆகணும் அப்படிங்கிற சங்கல்பத்தோடு தான் அவர் பாகவதத்தை நம்மளுக்கு எடுத்து கொடுத்ததுக்கு காரணமே. ஆனா அதுவரையிலும் இந்த மாயிக்கமான நாசவந்தமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல தானும் ஒரு தேகத்தை ஏத்துண்டு வளைய அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கே இருந்தது.
அப்படி ஒரு தேகத்தை விட்டுன்னு வந்துட்டார் அப்படிங்கறதுனால சுகர பத்தன்னு சொல்ல முடியாது அப்படிங்கறத கடைசியாக சொன்னார் சமர்த்தர். யோகேஸ்வரால தேகத்துல இருந்துட்டே இந்த லோகத்துல இருந்துட்டே முக்தர்களாக இருக்கக்கூடிய நிலையில அவளால இருக்க முடியும். நம்மள மாதிரி இருக்கா, நம்ம மாதிரி பேசுறா, நம்ம மாதிரி நடக்கிறா, நம்ம மாதிரி எல்லாத்தையும் பண்றா அப்படிங்கறதால நம்ம மாதிரி அப்படின்னு அவளை கணக்கு போட்டுவிட முடியாது. அவ நம்மள மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுக்காக நம்மள மாதிரி இங்க வளைய வந்து நம்மளை கரையேற்றுவதற்காக தான் அவ அப்படி இருக்கா. அப்படி சொன்ன கிரந்தம் தான் ஸ்ரீமத் பாகவத கிரந்தம். அப்படி சொல்லும் பொழுது சுகபிரம்மம் சிற்ற நேரம் தான் பிரம்மானுபவத்தில் இருப்பார். அந்த பிரம்மானுபவத்தில் இருக்கும் பொழுது தான் அதில் லீனமாகி முழுங்கி கிடப்பார். அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து இந்த சம்சாரத்தில் இருப்பார். சம்சாரத்தை கொஞ்ச நேரம் இருக்கிற நேரம் தான் எந்த பிரம்மானுபவத்தை இருந்தாரோ அதை எடுத்து சொல்லறார். அதனால ஸ்ரீ சுகபிரம்மம் வந்து கொஞ்ச நேரம் பிரம்மானுபவம் கொஞ்ச நேரம் சம்சார அனுபவத்தில் இருக்க வேண்டிய தேவை அவருக்கு வந்துருத்து. அதனால ஹே சிஷ்யா, நான் சொல்லக்கூடிய பிரம்ம நிரூபணம் கேட்கும் பொழுது நீ பிரம்மானுபவத்தில் இருந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீ சம்சாரத்துக்கிட்ட வழிக்கு விழுந்துடுறியே, நீ கவலைப்படுறியே, கவலைப்படாதே. சுகபிரம்ம ரிஷியே அப்படிதான் இருந்தார். ஆனா உனக்கும் சுகபிரம்ம ரிஷிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, அவர் சம்சார அனுபவத்தில் இருக்கும் பொழுதும் சம்சாரத்துக்கு வசப்படாமல் சம்சாரத்தில் இருந்தார், தன்னுடைய சங்கல்பத்தில் இருந்தார். நீ சம்சாரத்தில் இருக்கும் பொழுது சம்சாரத்துக்கு வசப்பட்டு இருக்க. ஆனா அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். சத்குருநாதாவுடைய அனுகிரகத்தினாலையும் திரும்ப திரும்ப அந்த பிரம்மானுபவத்தை பத்தி பிரம்மஜானத்தை பத்தி இருக்கிற விஷயங்களை கேட்டு கேட்டு சிரவணம் பண்ணி மெல்ல அந்த சம்சாரத்துடைய பாதை நகர்ந்துடும். சம்சாரத்துடைய பாதையில் இருக்கிறது தான் பத்தமாக இருக்கிற நிலை. சம்சாரத்துடைய பாதை இல்லாமல் அதிலிருந்து விடுதலை அடைஞ்சு இருக்கிறது தான் முக்தனாக இருக்கக்கூடிய நிலை. சத்குருநாதால் சரணாரவிந்தத்துல இருந்துட்டு அவரிடத்துல அவர் பண்ணக்கூடிய உபதேசத்தை வாங்கிண்டு அவர் காண்பிச்ச மார்க்கத்துல இருந்துட்டு இருந்தேயானால் பத்தனாக இருக்கக்கூடிய அந்த அவஸ்தை உன்னிடத்திலிருந்து அருந்து விழுந்துடும். அப்படிங்கிறது தான் மூலத்தக சமர்த்தர் சொல்லக்கூடிய சாரமா இருக்கக்கூடிய விஷயம். மனோனி போலதா சாலதா நிச்சேஷ்டித படலே நஸ்தா முக்தி லாபே சாயோஜ்யதா சத்குரு போதே. சத்குருநாதால் இடத்திலிருந்து சத்குரு போதே, அருமையான ஒரு சப்தம். சத்குரு போதே அப்படிங்கிற சப்தமே அழகா இருக்கு. சத்குருநாதான் உன்னிடத்துல எந்த ஞானத்தை போதிக்கிறாரோ, சத்குருநாதால் போதிச்ச ஞானத்துல ஒரு போதை நீ அடைவாய். அந்த போதையில நீ இருக்கும் பொழுது முக்தி லாபே, முக்தி உனக்கு கிடைக்கும். சாயோஜ்யதா, சாயோஜ்ய முக்தி கிடைக்கும். நீ அப்பப்போ திரும்ப திரும்ப சத்குருநாதால் கிட்ட இருக்கிற நேரம் இந்த பிரம்மானுபவத்தை நீ வந்து ஒரு திவிலையாவது நீ அனுபவிக்க ஆரம்பிப்ப. பிரம்மானுபவத்தை நீ அனுபவிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரம்மானுபவமே வேணும்னு உனக்கு தோணும். அதுதான் உனக்கு இப்ப தோணுறது. நீனே சொன்னையே, அந்த பிரம்மானுபவத்திலே இருந்துட மாட்டேனா அப்படின்னு நீ சொன்ன இல்லையா? அப்படின்னா என்ன, உனக்கு அந்த பிரம்மானுபவத்துடைய ஈர்ப்பு வந்துடுத்து. அந்த பிரம்மானுபவத்துடைய ஈர்ப்பு என்னாகும், சத்குருநாதாருடைய போதனையை கேட்க 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 அந்த ஈர்ப்பு பலிஷ்டமாக ஆக ஆக சம்சாரத்துடைய பிடிப்பு உன்மேல மெல்ல மெல்ல அவிழ ஆரம்பிச்சோம். அதனால பத்தனாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து முக்தனாக ஆகணுமானால் சத்குரு சரணாரவிந்தத்தை கெட்டியா பிடிச்சுட்டா போறோம். அப்புறம் அவர் காட்டின வழியில நடந்துட்டு போயிட்டு இருந்தோமானால் அவர் கண் பண்ணக்கூடிய போதத்துல நம்ம வந்து நாம் வந்து அவர் பண்ணக்கூடிய போதத்துக்கு நம்மளை சமர்ப்பிச்சுட்டோம், அவ்வளவுதான்.
அப்ப என்னாகும்? மனோனி போலதா சாலதா நிச்சேஷ்டித்தப்படலே நஸ்தா. அருமையான ஓவி. அப்ப என்னாகும்? அந்த முக்தி அப்படிங்கிற நிலையை நீ அனுபவிக்க ஆரம்பிப்ப. சிஷ்யா, நான் சொல்றேன் கேளு. முக்தி அப்படிங்கிற நிலையை நீ ஆரம்பிக்கும் பொழுது நீ நிச்சேஷ்டித்த படிலே நஸ்தா, எந்த சேஷ்டையும் இல்லாமல் கட்டை போல கடப்பாய். சரீரம் கட்டை போல கடக்கும். நீ முக்தி அப்படிங்கிற ஆனந்தத்தை திளைச்சென்றிருப்ப அப்படின்னு நினைச்சுக்காத. முக்தி பெறது அப்படின்னாக்கா சரீரத்தை தியாகம் பண்ணினப்புறம்தான் முக்தி. சரீர தர்மத்திலேருந்து விடுதலை கிடைச்சப்புறம்தான் முக்தின்னு எவன் சொன்னான் உனக்கு? அப்படி கிடையாது. அதுக்காக தான் சுகபிரம்ம ரிஷியை பத்தி உனக்கு சொன்னேன். அதனாலதான் பிரகலாதனை பத்தி சொன்னேன். அதனாலதான் நாரதரை பத்தி சொன்னேன். அவர் வீணை மீட்டுண்டு எங்குமே நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே போயிட்டு இருக்காரு. அவர் பேசாம கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு குகைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கார். இல்ல மற்ற மகர்ஷிகள் மாதிரி அவர் மேல ஒரு வல்மீகமே கட்டி விட்டு தன் மேல அப்பேற்பட்ட வல்மீகம் கட்டப்பட்டிருக்குன்னு கூட தெரியாமல் அப்பேற்பட்ட சரீர பிரஜையை இல்லாமலா இருக்கார் நாரதர். எல்லா லோகத்தையும் சதா சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கிறவர் தானே. அப்போ நிச்சேஷ்டித்தப்படலே நஸ்தா. நிச்சேஷ்டமாக சேஷ்டை இல்லாம கட்டை போல நீ இருக்கணும் நினைக்காதே. அவசியமே கிடையாது. பின்ன அந்த முக்தி எப்படி இருக்கும்னா போல்தா சாலதா. இந்த லோகத்துல இங்க இருந்துட்டே, இந்த லோகத்துல நீ வாழ்ந்துட்டே, இந்த சரீரத்துல இருந்துட்டே, எல்லாரோடையும் நீ பேசிண்டே, எல்லாரோடையும் பல விஷயங்களை பரிமாறிண்டே, இங்கும் அங்கும் எங்கும் போயிண்டே சாலதா. எங்கவனா போவேன், என்னவனா பேசுவேன். ஆனால் உன்னுடைய நிலை முக்தி அடைஞ்ச நிலை. எத்தனை சத்தியமான வாக்கு. ஸ்ரீ அண்ணா கூட சேர்ந்தவர்கள்லாம் நம்மெல்லாம் இன்னும் ஜீவன் முக்தி அப்படிங்கிற நிலையை அடைஞ்சோமோ இல்லையோ, இவர் சமர்த்தர் சொல்லக்கூடிய இந்த நிலை நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறோம். இதை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். நம்மளையே சபாஷ்டு நம்மளுடைய தோலை தட்டிக்கணும். ஏன்னா நாமுமே அவருடைய மார்க்கதர்சனத்துல இருந்துண்டு எல்லா விஷயங்களையும் ஈடுபட்டு அவாவா சம்சாரிகளா இருந்துண்டு அவாவா தொழில்களை பார்த்துண்டு அவாவா குடும்பங்களை பார்த்துண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஹிருதயத்துல என்ன இருக்கு? ஹிருதயத்துல சத்குருநாதால் நம்மளுக்கு என்ன உபதேசம் பண்ணினாரோ அந்த பாண்டுரங்க பக்தியும், அந்த ஸ்ரீராம பக்தியும், அந்த கோலாகல பக்தியும், அந்த குரு பக்தியும் தங்கிண்டே இருக்கே. அது நாமே அனுபவிக்கிறோமே. அது இன்னும் விருத்திக்க போறது. அது இன்னும் விருத்திச்சு கடைசியில அப்பேற்பட்ட முக்தி, ஜீவன் முக்தி அப்படிங்கிற நிலை வரைக்கும் நம்மளை அதை நினைச்சுட்டு போறது. அதுடைய அடையாளங்கள் நம்மளை பார்த்தா நம்மளுக்கே தெரியறது. அதை தான் சமர்த்தர் இங்க சொல்றார். மனோ நீ போலத்தா சாலத்தா, பேசுண்டே நடந்துட்டே, நிச்சேஷ்டித்தப்படலே நஸ்தா. நிச்சேஷ்டித்தமாக கட்டை போல கீழ் விழுந்து கடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் முக்தி லாபே, முக்தி லபிக்கும். சாயுஜ்யதா, சாயுஜ்ய முக்தி லபிக்கும். எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு மந்திரம், சத்குரு போதே. சத்குருநாதால் கிட்ட இருந்துட்டோமானால் நிச்சயமாக கிட்டும் அப்படின்னு சமர்த்த ராமதாசர் அடிச்சு சொல்றார். சிஷ்யன் கேட்டு இருக்கான், எவ்வளவு ஆறுதலா இருக்கும் உனக்கு. இந்த கவலையோட தான் வந்தான். இதை அப்பவே சமர்த்தர் சொல்லிருக்கலாமே. அவர் ஏன் சொல்லலைன்னா, சிஷ்யனுடைய மனசுல பல தப்பான சில அபிப்பிராயங்களும் எண்ணங்களும் இருந்தது. அந்த தப்பான இருக்கிற மிஸ்கன்செப்ஷன் சொல்லுவோமே, அதை கிளியர் பண்ணாமல் இந்த உபதேசத்தை அவர் பண்ணிவிட்டார்னா அழுக்கா இருக்கிறதுக்கு இழுக்க ஒரு பாத்திரத்தையே பாலிஷ் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த பாலிஷ் தங்காது. ஒரு கட்டைய பாலிஷ் பண்ணணும்னாலே அதுல இருக்கிற என்ன ஸ்லாம்பு இருக்கோ, அது மேல இருக்கக்கூடிய என்னெல்லாம் குப்பைகள் இருக்கோ அதெல்லாம் நல்லா ராவி எடுத்து அப்புறம் தானே பாலிஷ் பண்றான் கார்பெண்டர். அது மாதிரி சமர்த்தர் நமக்குள்ள என்ன இருக்கோ அந்த சம்சயமாக இருக்கக்கூடிய அழுக்குகள் இருக்கே, பிடிச்சு பிடிச்சா இருக்கே, அதுல ஒரு ஊதுறார்.
விஷயம் என்னன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த போதனையை சொல்றார். அப்படி சொல்லும் பொழுதுதான் சமாதானம் பரிபூர்ணமாக உண்டாகும். இல்லையானால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்ப சம்சயம் தலையை தூக்கும். மேல பேசுறார், முக்தர்கள் அப்படின்னு சொல்றோமே, முக்தர்கள்னா என்ன? முக்தர்கள் மோட்சம் கிடைச்சவர்கள், ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு நம்ம லூசா பிரயோகம் பண்றோம் நிறைய சப்தங்களை. அப்படி பண்ணக்கூடாது. அப்போ முக்தர்கள்னா என்னன்னு பேச போறார். முக்தர்கள்ல எவ்வளவு வர்க்கங்கள் இருக்காங்கிறதையும் சொல்றார். ஏக முக்த, ஏக நித்திய முக்த, ஏக ஜானாவே ஜீவன் முக்த, ஏக யோகி விதேக முக்த சமாதானி. சில பேரை முக்தாள் அப்படின்னு சொல்லுவா, சில பேரை நித்திய முக்தாள் அப்படின்னு சொல்லுவா, சில பேரை ஜீவன் முக்தாள் அப்படின்னு சொல்லுவா, சில பேரை யோகிக்கள்னு சொல்லுவா. இவாளாரும் சமாதானத்தை அடைஞ்சவர்கள். சில பேரை விதேக முக்தாள் அப்படிங்கறதும் சொல்லுவா. சாங்கிய சாஸ்திரத்துல விதேக முக்தி ஜீவன் முக்தி அப்படின்னு பிரிச்சு ரெண்டா சொல்றா. எவன் ஞானத்தை பெறறானோ, ஞானத்தை பெறது அப்படிங்கிறதுக்கு அடையாளமே என்ன? அவனிடத்துல இருக்கக்கூடிய அவித்யை நாசம் அடைகிறது. அவித்யை நாசம் அடைஞ்சதும் என்ன ஆகிறது? அவனிடத்துல விவேகம் வருது. விவேகம் உற்பத்தமாகிறது அவனிடத்துல. விவேகம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகிறது? தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை அவன் தெரிஞ்சுக்கிறான். இப்போ நாமே நம்மளுடைய ஸ்வஸ்வரூபத்தை இப்படி தெரிஞ்சுட போறோம். சத்குருநாதாருடைய கட்டாட்சம் நம்ம இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கோ நாளைக்கோ நம்மளுடைய ஸ்வஸ்வரூப நிலையை நம்ம தெரிஞ்சுட போறோம். அதுவே நிக்க போறோம். இந்த சிஷ்யன் கேட்டதுக்கு தான் இப்போ இந்த ஆன்சர் வருது அவர்கிட்ட இருந்து. சிஷ்யன் என்ன நினைச்சுட்டான்? ஒருவன் முக்தன் பிரம்மானுபவத்துக்கு போயிட்டான் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய எந்த சரீரத்தை இருக்கானோ அந்த சரீர தியாகம் பண்ணிதானே போனோம் பிரம்மானுபவத்துக்கு அப்படின்னு கேட்டான். அதை தான் இல்லைன்னு நிரசனம் பண்ணினார். அந்த விஷயத்தையே இப்ப திரும்ப சொல்றாரு இங்க. இப்படி ஒருவன் ஸ்வஸ்வரூபத்தை அடைஞ்சவன் அதே சமயத்துல அவனுடைய பிராரப்த கர்மானால இந்த உடல்ல இருந்து வாழணும் அப்படின்னு அவனுக்கு இருக்கு. கொஞ்சம் பாக்கி இருக்கு அவனுடைய பிராரப்த கர்மா. எண்ணி வரையிலும் அந்த பிராரப்த கர்மா அது மாதிரி இருக்கோ அன்னி வரையிலும் இந்த உடலை விட்டு அவன் பிரிய மாட்டான். எப்ப வரைக்கும் பிராரப்த கர்மா அவனிடத்தில் இருக்கோ அன்னி வரையிலும் இவன் ஜீவன் முக்தி அப்படிங்கிற நிலையில இருக்கான். அப்போ ஜீவன் முக்தன் அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னா முக்தி அடைஞ்சவன் ஆனாலும் இன்னும் பிராரப்த வசேன இந்த சரீரத்துல இருக்கிறவன். அவனுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா நம்மள பிரகிருதி நம்மளை கட்டி போட்டிருக்கு. அவனை அந்த பிரகிருதி கட்டி போடல. என்னி வரையிலும் அவனுடைய பிராரப்த கர்மா இருக்கோ அன்னி வரையிலும் அந்த பிராரப்த கர்மாவை அனுபவிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய தேகத்தை தியாகம் பண்ணிவிடுறான். அப்படி பிராரப்த கர்மா முடிஞ்சு அவன் தேகத்தை தியாகம் பண்ணி போகிறானே அதுக்குதான் விதேக முக்தி அப்படிங்கிற பேர். இதே விஷயம் யோகம் அப்படிங்கிற மார்க்கத்தையும் சொல்லப்படுறது. அதுல அசம்பிரஜாத சமாதி அப்படிங்கிற ஒரு சமாதியுடைய வர்ணனம் பண்ணும் பொழுது இந்த விதேக ஸ்திதியை பத்தி பேசுறாவா. அதுல எல்லா விருத்திகளும் அவனிடத்துல இருக்கே, அந்த விருத்திகள் எல்லாத்தையும் அடக்கினவனாக இருக்கானவன். அத விதேக முக்தி அப்படின்னு சொல்றாவா. அத்வைத சித்தாந்தத்திலையும் ஜீவன் முக்தியை பத்தி பேசுறா. எவனுக்கு பிரம்ம ஞானம் உண்டாயிடுத்தோ அவனிடத்துல சஞ்சித கர்மா பஸ்மமாகி ஆகி விட்டுடும். பிராரப்த கர்மா மாத்திரம் பாக்கி இருக்கும். அந்த பிராரப்த கர்மா இருக்கிற வரையிலும் அந்த ஞானி புருஷன் எவன் இருக்கானோ அந்த ஞானி
தன்னுடைய தேகத்தை விடுறது இல்லை. அவன் இந்த தேகத்தை விடுறது இல்லை. அப்படின்னா என்ன? அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. அவனுக்கு தெரியும் அவன் முக்தன் ஆயிட்டான் அப்படின்னு. ஆனாலும் பிராரப்த கர்மா இருக்கிறதானே ஏதோ கொஞ்சம் அனுபவிக்கிறதுக்கு பாக்கி இருக்கு அப்படின்னு கம்ப்ளீட் கான்சியஸ்னஸோட இருந்து அதை அனுபவிச்சு அப்புறம் இந்த தேகத்தை அவன் தியாகம் பண்றான். இது மாதிரி இந்த விஷயத்தை விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை எடுத்து கொடுத்த ராமானுஜாச்சாரியாலும் இதை ஒத்துக்கிறாராம். முக்தன் நித்திய முக்தன் அப்படின்னு ரெண்டு பேதத்தை பண்ணி அவளும் அதை பத்தி பேசுறா. பகவானை அவன் சரணம் அடையறானோ, பகவானுடைய கிருபைக்கு அவன் பாத்திரமாகறானோ, யாரு அகண்டமா பகவான் கிட்டையே இருந்துட்டு இருக்கானோ, எவன் அப்படி பகவான் கிட்ட இருந்துட்டு இந்த சம்சாரத்துக்கு திரும்பி வரவே மாட்டானோ அவன் நித்தியமுக்தன் அப்படிங்கிறது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தையும் சொல்லப்படுறது. அது எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சுதான் இங்க சமர்த்த ராமதாசர் ஏக முக்த ஏக நித்தியமுக்த ஏக ஜானாவே ஜீவன் முக்த ஏக யோகி ஏக விதேக முக்தி சமாதானி அப்படிங்கறத அவர் சொல்றார். சச்சேதன தே ஜீவன் முக்த, அச்சேதன தே விதேக முக்த. யாரு முக்தியை அடைஞ்சதுக்கு அப்புறமும், யாரு முக்தனாக இருந்து ஆனதுக்கு அப்புறமும் இன்னமும் இந்த லோகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு வராளோ அவள் எல்லாரும் ஜீவன் முக்தாள். முக்தியை அடைஞ்சாச்சு, ஆனாலும் இந்த ஒரு சரீரத்தை ஏத்துண்டு இங்க வளைய வராவா, அவளை ஜீவன் முக்தாள் சொல்லணும். யாரெல்லாம் முக்தியை அடைஞ்சு இந்த தேகத்தை விட்டுட்டு போயிட்டாலோ அவெல்லாம் விதேக முக்தாள்னு சொல்லணும். எத்தனை அருமையான விளக்கம் இது சமர்த்தர்கிட்ட. இதுதான் அந்த சிஷ்யனுக்கு தெரியாம இருந்தது. இததான் அந்த சிஷ்யன் தப்பா புரிஞ்சுட்டு இருந்தான். பிரம்மானுபவம் அடைஞ்சவன், முக்தி அடைஞ்சவன், இந்த தேகத்தை விட்டப்புறந்தானே முக்தி அடைஞ்சவனாக ஆவான் அப்படிங்கிற எண்ணம் இவன்கிட்ட இருந்ததே. அதை இங்க மெல்ல இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் சமர்த்தர் கிளியர் பண்ணி தரார். சரீரத்தை இருந்துட்டே முக்தி அடைஞ்சும் சரீரத்தை இருந்துட்டே வளைய வரவன் ஜீவன் முக்தன், முக்தியை அடைஞ்சு இந்த சரீரத்தை களைந்தவன் விதேக முக்தன். இப்பேற்பட்ட ஜீவன் முக்தன் விதேக முக்தன் அப்படிங்கிற ரெண்டு வர்க்கத்திலும் சேராம இருக்கிறவன் நித்தியமுக்தன். அப்பேற்பட்ட நித்தியமுக்தன் தான் யோகேஸ்வரன் அவனை சொல்லணும். இவாள்லாம் என்ன பண்ணறா, இந்த நித்தியமுக்தாள்லாம் என்ன பண்ணறா, இவாளை ஏன் தனியா ஒரு வர்க்கமாக சொல்லறா அப்படின்னாக்கா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஜீவன்கள் இருக்காளே இவா கரையேறணும் இல்லையா? அவ எப்படி கரையேற முடியும்? அவளுக்கு அத்தியாத்ம வித்யை உபதேசம் பண்ணினாதான் அந்த அத்தியாத்ம வித்தியினால்தான் யாருமே கரையேற முடியும். இந்த நித்தியமுக்தாள் அப்படிங்கிறவா இருக்காளே, அவ என்ன பண்றானா, தான் நித்தியமுக்தனாக இருந்தாலும் கிருபை பண்ணி இந்த லோகத்துல அவதாரம் பண்றா. எல்லா அவதார புருஷாலும் நித்தியமுக்தர்கள் தான். நிசம்சயமாக கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம சொல்லலாம், அப்பேற்பட்ட ஜீவன் முக்தன் தான் நம்மளுடைய சத்குருநாதாளும், நித்தியமுக்தன் தான் சத்குருநாதாளும். அந்த நித்தியமுக்த புருஷன் நம்மளுக்காக அவதாரம் பண்ணி நம்மளுக்காக பகவன் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற மார்க்கத்தை காமிச்சு, அந்த மார்க்கத்தினால நம்மளை கரையேற்றத்துக்காக பகவன் நாம சங்கீர்த்தன மார்க்கத்தினால நம்மளுக்கு பிரம்மஜான பிராப்தியை பண்ண வச்சு நம்மளை கரையேற்றத்துக்காக வந்த நம்ம சத்குருநாத்தாள் இருக்காரே, அவரே இதுக்கு உதாரணம் தான் நித்தியமுக்தாள். அவெல்லாம் யோகேஸ்வரால் தான். பார்த்தா தெரியலையா? அவரை பார்த்தா தெரியலையா? எப்பேற்பட்ட யோகின்னு தெரியலையா? அவரை பார்த்தா எது இல்லை, எல்லாமே அவர் தானே. சமர்த்தர் எத்தனை மகாபுருஷர்களை பத்தி பேசின்னு வந்தாரோ, பேச போறாரோ, அவ்வளவு மகாபுருஷ லட்சணமும் ஒரே இடத்தை திரட்டி வச்சு சத்குருநாத்தாள்கிட்ட பார்க்க முடியறது. அப்போ இந்த நித்தியமுக்தர்கள்ல என்ன பண்றா, கிருபை பண்ணி
லோகோத்தாரண நிமித்தமாக இங்கே அவதாரம் பண்றார்கள். இவெல்லாம் யோகேஸ்வரர்கள் இங்க அவதாரம் பண்ணி லோகத்துல எல்லாருக்கும் அத்தியாத்ம வித்யை உபதேசம் பண்ணி எல்லாரையும் பிராபஞ்சிகமாக இருக்கக்கூடிய மார்க்கத்தை இந்த வளர்ச்சி எடுத்து அவள் எல்லாரையும் கை கொடுத்து கரையேற்றார்கள். அப்போ நித்தியமுக்தர்கள்லாம் இந்த ஒரு காரியத்துக்காக தான் ஜீவனை அவ ஒரு அவதாரம் பண்ணறா. இங்கே அப்பேற்பட்ட யோகேஸ்வரர்கள் எல்லாருமே அவளிடத்துல பிரம்மஜானமும் இருக்கு, அவளிடத்துல யோகமும் இருக்கு. அவள்கிட்ட எது இல்லை? அவளிடத்துல எல்லாமே இருக்கு. அவ இந்த லோகத்துல ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னா எவ்வளவோ சதகோடி காலங்களுக்கு அவளுடைய காரியம் நிலைச்சு நிக்கிறது. சங்கர பகவத் பாதாள் இந்த லோகத்துல வந்துட்டு போனார் அப்படின்னா எப்போ எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடி வந்துட்டு போனார். ஆனால் அவர் பண்ணின காரியம் இன்னி வரையும் நிலைச்சு நிக்கிறது. அது மாதிரி மத்வாச்சாரியரோ ஸ்ரீமத் ராமானுஜரோ தாசர்கள்லாம் எவ்வளவு பேர் வந்தாலோ, ஸ்ரீ தியாகராஜர் மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள், சந்த் துகாராம் நாமதேவ் ஞானேஸ்வர் மாதிரி எவ்வளவு சந்துக்கள் போயிருக்காளோ எல்லாரும் அப்பேற்பட்ட நித்தியமுக்தர்கள் தான் இந்த லோகத்துல அப்பப்போ அவதாரம் பண்ணி இந்த லோகத்துக்கு மார்க்கதர்ஷனத்தை காண்பிச்சுட்டே இருக்கா. பார்த்தீங்களா? அவ பண்ணக்கூடிய காரியம் எப்படி இருக்கும்னா எவ்வளவோ காலத்துக்கு, நீண்ட காலத்துக்கு அவளுடைய காரியங்கள் தங்கி நிலைச்சு நிற்கும். இவெல்லாம் யோகேஸ்வரர்கள் தான். விதவிதமான இடங்கள்ல அவதாரம் பண்ணி, விதவிதமான வர்ணங்கள் அவதாரம் பண்ணி, வர்ணாசிரமங்கள் அவதாரம் பண்ணி நம்மள மாதிரியே இருந்து காமிச்சு, ஆனால் முக்தி எப்படி பெறணும் அப்படிங்கிறதுக்கு வழியை காமிச்சு கொடுத்தவர்கள் எல்லாருமே. இங்க சங்கேபமா அவ்வளவு சாதுக்களையும் மகா புருஷர்களையும் மனசுல வச்சுண்டுதான் சமர்த்தர் பேசுறார். யோகேஸ்வர நித்தியமுக்த யோகேஸ்வர ஜானாவே. இதை தெரிஞ்சுக்கோ. ஸ்வரூப போதே ஸ்தப்ததா தே ஜானாவி தடஸ்ததா. நீனுமே எப்போ ஸ்வரூபத்தை நீ அனுபவிப்பாயோ, ஸ்வஸ்வரூபானுபவத்துக்கு நீ எப்போ போவாயோ, ஸ்வஸ்வரூபானுபவத்துக்கு போனோம் அப்படிங்கிறதுக்கு எது அடையாளம்னா ஸ்தப்ததா. ஸ்வரூபானுபவத்துல எவன் இருக்கானோ, ஸ்வஸ்வரூபானுபவத்துல எவன் இருக்கானோ, முதல்ல அவனுடைய தேகம், மனசு, புத்தி இதெல்லாம் ஸ்தப்தமாயிடும், அப்படியே நின்னுடும். ஸ்தப்தமாகிறதுனா என்ன? லௌகிகமாக பிராபஞ்சிகமான இருக்கக்கூடிய விஷயங்களை ஈடுபடும் போது எப்படி எல்லாம் ஈடுபட்டு இருக்கமோ அப்படி ஈடுபடாம இருக்கிறது தான் ஸ்தப்தமாக இருக்கிறது. தே ஜானாவி தடஸ்ததா. தடஸ்தமாக இருக்கும். தடஸ்தமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில எந்த கர்மாவும் நடக்காது. ஸ்தப்தமாக இருக்கிறது, தடஸ்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் எந்த கர்மாவுமே நம்மளிடத்துல நடக்காம இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தை. ஆனா ஸ்தப்தமா இருக்கிறதோ தடஸ்தமாக இருக்கிறதோ இது ரெண்டுமே தடஸ்ததா ஆனி ஸ்தப்ததாக தேக சம்பந்து. இது ரெண்டுமே தேகத்தை சம்பந்தம் பட்டதுதான். தடஸ்தமா இருக்கிறதுங்கிறது, ஸ்தப்தமா இருக்கிறதுங்கிறது நம்ம சரீர சம்பந்தமாக தான். சரீரம் அங்கும் அலையாமல் இருக்கக்கூடிய நிலை தானே தட்டஸ்தமாக ஸ்தப்தமாக இருக்கிறது. ராத்திரி படுக்கும் பொழுதுமே ஸ்தப்தமாக தானே இருக்கு. தேகம் ஸ்தப்தமா இருக்கு, ஆனா மனசு அங்க ஸ்தப்தமாக இல்லை. ஸ்வஸ்வரூபானுபவம் பொழுது மனசும் ஸ்தப்தமாக இருக்கு, புத்தியும் ஸ்தப்தமாக இருக்கு, இந்த தேகமும் ஸ்தப்தமாக இருக்கு. அப்போ ஸ்தப்தமாக இருக்கிறதுன்னு சொல்றது தேக சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயம். ஏதே அனுபவாசி காரண ஏர சர்வ நிக்காரண திருப்தி பாவாவி ஆப்பண ஆப்புல்யா ஸ்வானுபவே. பரமார்த்தத்துல ஸ்வரூப அனுபவம் உண்டாகிறதே இதுதான் எல்லாத்துலயும் உச்சமான நிலை.
எப்போ ஒருவன் ஸ்வஸ்வரூபத்துல நினைச்சு நிற்கிறானோ அவனுக்கு பாக்கி எல்லாம் மறைஞ்சு போயிடுறது. வேற எதுவுமே அவனுக்கு முக்கியம் இல்லை. வேற எதுவுமே அவனுக்கு எந்த அர்த்தமும் உண்டாகிறது எதனாலையும். ஏத்த சர்வ நிக்காரண அவன் மாத்திரமே தான் இருக்கான் சஸ்வரூபானுபவத்தில் இருக்கும் பொழுது. அந்த சஸ்வரூபானுபவத்தில் இருக்கும் பொழுது அவன் அனுபவிக்கக்கூடிய திருப்தி அப்படிங்கிற நிலை இருக்கே, திருப்தி பாபாவி ஆப்பண ஆப்புலியா சுவானுபவே, அந்த திருப்தி அகண்டமாக இருக்கக்கூடிய ஒரு திருப்தியில இருப்பான். காலம் தேசம் எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நிலையில திருப்தி அனுபவிப்பான். அவன் திருப்தி அனுபவிக்கிறதுக்கு காரணம் வழியிலேந்து ஒரு வஸ்துனால இவன் திருப்தி அடைஞ்சான் அப்படிங்கிறது இல்லாமல் தானே தன் திருப்திக்கு காரணமாக இருப்பான். திருப்தி பாபாவி ஆப்பன தான் திருப்தி பட்டு இருப்பான். ஆனா தான் திருப்தி படுறதுக்கு வேற யாரோ வேற ஏதோ காரணமாக இல்லாமல் ஆப்புல்யா சுவானுபவே தன்னுடைய சுவானுபவத்தினாலேயே தான் திருப்தி அடைந்தவனாக இருப்பான். அருமையான நிலை. கண்டமரியாத ஜேவிலா. அப்போ அந்த திருப்தி, அப்பேற்பட்ட திருப்தி அடைஞ்ச நிலையில ஒருவன் போயிட்டானால் அப்புறம் வேற எதையும் அவன் கருத மாட்டான். வேற எதுவும் அவனை பாதிக்காது. வேறு யாரு எதை சொன்னாலும் அவனதை பாதிக்காது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கிறார் சமர்த்தர். கண்டமரியாத ஜெயவீரா. ஒருத்தன் சாப்பிடுறான் 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 மூக்க பிடிக்க சாப்பிடுறான். கண்டமரியாத மூக்க பிடிக்க சாப்பிடுறான். கழுத்து வரையிலும் இனிமே ஒரு பருக்க உள்ள போக முடியாது. அப்படி போட்டு நன்னா முஷிக்கி சாப்பிடுறான் ஒருவன். சாப்பிட்ட அப்புறம் அப்படியே திருப்தியா உட்காந்துருக்கான். அந்த சமயத்துல இன்னொருவன் அங்கிருந்து வரான் பக்கத்துல இருந்து. தியாச மனதி புக்கேல என்ன இப்படி பசியோட உட்காந்துருக்கையே அப்படின்னு ஒருத்தன் சொல்லிவிட்டு போறான் கிண்டலா. அப்படி சொன்னானால் நீ என்னமா என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்னு அவன் சொல்ல போறானா? இல்ல ஒருவன் அப்படி சொல்லிட்டு போயிட்டானேங்கிறத அவனுக்கு திருப்பி பசிக்க போறதா? அவன் பாட்டு சொல்லிட்டு போறான். என்னை பொறுத்தவரை நான் சாப்பிட்டாச்சு, வயிறு மூடி ரொம்ப சாப்பிட்டாச்சு, நான் திருப்தி அடைஞ்சு விட்டேன். ஒருவன் சொன்னான் அப்படிங்கிறதுனால எனக்கு பசி கிடையாது. பசி அப்படிங்கிறது நான் பசியை அனுபவித்தாதானே பசி. ஒருவன் சொல்லியா நான் பசிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன எப்பேற்பட்ட உபமானத்தை கொடுக்கிறார் இங்க சமர்த்தர். எப்படி உன்னோட பசியே உனக்கு தெரியுமோ, எப்படி உன்னோட பசியை நீனே தான் தீர்த்துக்கணுமோ, எப்படி நீனே உன் பசியை தீர்த்தண்டதுக்கு அப்புறம் இன்னொருத்தன் உன்னை உனக்கு பசிக்கிறதே அப்படின்னு எவனா சொன்னோம்னால் அதை நம்ம கருதவே மாட்டோமோ, அது மாதிரி நித்திய திருப்தனாக இருக்கக்கூடிய ஸ்வஸ்வரூபானுபவத்தை இருக்கக்கூடிய ஒருவன். ஸ்வஸ்வரூபானுபவம் அப்படிங்கிற அனுபவம் பசி தீர்ந்து திருப்தியாக இருக்கக்கூடிய அனுபவம் எப்படி உனக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய அனுபவமோ அது மாதிரி ஸ்வஸ்வரூபானுபவம் உனக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய அனுபவம். அப்படி சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒருவன் என்ன நீ பசியோட இருக்கே சொன்னா எப்படி அவன் பேச்சை நீ கேட்க மாட்டையோ, எப்படி அவன் பேச்சை நீ கருத மாட்டையோ, எப்படி நீ அவனை சீரியஸா எடுத்துக்கவே மாட்டையோ, அது மாதிரி ஒரு முக்தன் ஸ்வஸ்வரூபானுபவத்துல இருக்கக்கூடியவன் கிட்ட ஒருவன் நீ பத்தன் எவனா சொல்லி விட்டானால் அதை கருதுவானா? காதுலயே போட்டுக்க மாட்டான். தேனே சப்த தாஜாவலா ஹேதோ கடேனா. அப்புறம் அவனை பார்த்து எந்த சப்தத்தினால எந்த அலங்காரம் எவன் அவனை சொன்னாலும் அது அவனை பாதிக்காது. ஸ்வரூபி நாஹி தேஹோ தேதே காயிசா சந்தேகோ. அதனால ஸ்வஸ்வரூபானுபவத்தில் இருக்கிறவன் பரமார்த்தத்தை உச்ச நிலையில இருக்கிறவன். இவ்வளவு சமாசங்கள் நீங்க கேட்டுட்டேன் தாஸ்போதத்துல. அப்பேற்பட்ட ஸ்வஸ்வரூபானுபவத்துல இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கே, அந்த நிலைக்கும் தேகத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சந்தேகம் உண்டோ அப்படின்னு கேட்கிறார் சமர்த்தர். ஸ்வரூபி நாஹி தேஹோ. ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னோமானால் அங்க தேகம் கிடையாது. தேதே காயிசா சந்தேகோ. ஏதா சந்தேகம் உண்டோ அந்த விஷயத்துல? பத்த முக்த ஐசா பாவோ தேகாச்ச. அப்போ ஸ்வஸ்வரூபானுபவத்துல இருக்கிறது தான் விஷயம்.
ஸ்வஸ்வரூபானுபவத்தை எவன் இருக்கானோ அவனைதான் நீ முக்தன் என்று சொல்ற. ஸ்வஸ்வரூபானுபவத்தை எவன் இல்லையோ அவனை பத்தன் அப்படின்னு சொல்ற. அருமையான விளக்கம் இது. அப்போ பத்தனா இருக்கிறதும் முக்தனா இருக்கிறதும் ஸ்வரூபத்தை பத்தி பேசுறதா தேகத்தை பத்தி பேசுறதா அப்படின்னு கேட்கிறார் சிஷ்யாள்கிட்ட. ஸ்வரூபத்துல இருக்கிறவன், பிரம்மானுபவத்துல இருக்கிறவன், அவனை முக்தன்னு நீ சொன்னையானால் பிரம்மானுபவத்துல இருக்கிறவனை முக்தன்னு எதை கருதி சொல்லற? தேகத்தை கருதி சொல்ற. பத்தனை எவனை பத்தன்னு சொல்ற? எவன் பிரம்மானுபவத்தை இல்லையோ அவன பத்தன்னு சொல்லும் பொழுதும் எதோட பத்தமாக இருக்கான்? சரீரத்தோட பத்தனாக இருக்கான். அப்போ பத்தனா இருக்கிறதும் சரீர சம்பந்தம் உள்ளது. அந்த சரீர சம்பந்தத்துல அந்த பத்தனா இல்லாம இருக்கிற நிலையும் சரீர சம்பந்தம் உள்ளது. அப்போ பத்தன் முக்தன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இது ரெண்டுமே சரீரத்தை பொருந்திய வரையிலும் தான், பிரம்மானுபவத்தை பொருந்திய வரையிலும் இல்லை. பிரம்மானுபவம் சஸ்வரூபானுபவம் இது ரெண்டும் பத்தன் அப்படிங்கிற விஷயத்துக்கும் உடன்பாடு இல்ல, முக்தன் அப்படிங்கிற விஷயத்துக்கும் உடன்பாடு இல்ல. ஸ்வரூபனாகி தேகோ தேதே காயிசா சந்தேகோ பத்த முக்த ஐசா பாவோ தேகாச்ச கடை. அதனால பத்தன் முக்தன் அப்படிங்கிற பாவம் தேக சம்பந்தம் உள்ளது. தேக புத்தி தருண சிந்தி முக்த பிரம்மாதிகனவேதி. அதனால ஒருவனுக்கு பிரம்மானுபவம் வேணும் அப்படின்னாக்கா தேக சம்பந்தத்தை அறுத்து விடணும், தேக புத்தியை அறுத்து விடணும். தேக புத்தியோடையே இருந்திருந்தானால் பிரம்மாவானாலுமே முக்தி அடைய முடியாது. ஏன்? தேத்தே சுகாச்சி கோணகதி முக்தபனாச்சி. ஸ்ரீ சுகருமே தேக புத்தியோட இருக்கும் ஆகில் அவர் முக்தன் அல்ல. எப்போ ஸ்ரீ சுகர முக்தன் அப்படின்னு வேதமே சொல்றதோ எப்பேற்பட்ட தேக புத்தியும் இல்லாதவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கிறார். தேக புத்தி தருணி சிந்தி. அதனால தேக புத்தியை அறுத்து தள்ளணும். முக்த பணஹேச்சி பத்த முக்த பத்தை அபத்த ஸ்வரூப ஸ்வதசித்த பத்தனா முக்த. நான் முக்தன் அப்படின்னு எவன் சொன்னா, யாராவது சொன்னான்னு வச்சுக்கோமே, அவன் முக்தன் இல்ல, அவனும் ஒரு பத்தன் தான். ஏன்னா நான் சொல்லிக்கிறானே. முக்தன் அப்படின்னா நான் எங்க வரும்? அப்போ முக்த பண ஹேச்சி பத்த, நான் முக்தி அடைஞ்சிருக்கேனாக்கும் அப்படின்னு எவனாவது சொன்னானால் அவனும் ஒரு பெரிய பத்தன். நன்னா தெரிஞ்சுக்கோ. முக்தன் பத்தன் ரெண்டு பேச்சு இருக்கக்கூடாது. முக்தன் பத்தன் அப்படிங்கிற பேச்சை அபத்தமான பேச்சு. ஏன்னா ரெண்டும் தேகத்தை சம்பந்தப்படுத்தின பேச்சு. எவன் ஸ்வஸ்வரூபத்திற்கானோ சஸ்வரூப ஸ்வதசித்த, எவன் ஸ்வரூபத்துல இருக்கானோ அவன் ஸ்வதசித்தனாக இருக்கான். அவன் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு எவனும் அவனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எதையும் கம்பேர் பண்ணி நான் இருக்கேன்னு சொல்றதுக்கும் கிடையாது. அவன் எதையும் காரணம் வச்சு நான் இருக்கேன்னு சொல்றதுக்கும் கிடையாது. அவன் இருக்கான், எப்பவும் இருக்கிறவன் இருக்கான். அப்போ நான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காமிச்சு தரதுக்கு இன்னொருத்தன் தேவையான்னு நான் இப்ப எல்லாருமே நம்ம எல்லாரும் கேட்கிறோம். தாஸ்போத அவாவா கேட்டு பாருங்க. நான் அப்படின்னு உள்ள ஒரு துவனி கேட்கறதே, அந்த நான் அப்படின்னு நீங்க இருக்கிறதுக்கு ப்ரூஃப்க்கு வேற யாராவது ப்ரூவ் பண்ணமா? நீங்க இருக்கேளுங்கிறதுக்கு, நீங்க இருக்கேளுங்கிறதுக்கு நீங்களே தான் ப்ரூஃப். நீங்க இருக்கேன்னு இன்னொருத்தன் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் ஸ்வத சித்தம்னு பேர். அப்படி ஸ்வத சித்தமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில பத்தனும் கிடையாது, முக்தனும் கிடையாது. அப்போ சஸ்வரூப ஸ்வத சித்த பத்தனா முக்த. முக்தபணாச்சி போட்டி ஷிலா பாந்ததா ஜாயி ஜே பாத்தாளா தேக புத்திச்ச ஆகல ஸ்வரூபி ந சண்டே. அப்போ நான் முக்தன் அப்படின்னு எவனாவது சொல்றது கேட்டோம் வச்சுங்களேன், பக்கத்திலேயே போகாதீங்க. ஏன்னா நான் முக்தன் எவன் சொல்லிண்டானோ
அந்த துவனி அவனுடைய அகங்காரத்திலேந்து வருது. முக்தபனாச்சி போட்டி ஷிலா, ரொம்ப பயங்கரமான விஷயம் அது. ஏன்னா இந்த அகங்காரம், நான் முக்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம் இருக்கே, அந்த அகங்காரம் தான் நான் முக்தன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி ஷிலா. இதை ஒரு பெரிய பாறாங்கல்லு போற, ஒருவன் காலில் பாறாங்கல்ல கட்டி விட்டு சமுத்திரத்தை தள்ளி விட்டா எப்படி அவன் அப்படியே முங்கி போயிடுவானோ, முழுகி போயிடுவானோ, அது மாதிரி இந்த அகங்காரமாக கூடிய இந்த கல்லு இருக்கே, இந்த கல்லு இவனை பாந்ததா ஜாயிஜே பார்த்தாளா, இவன் இன்னும் கீழே 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 தேக புத்தியிலேயே ஆழ்ந்து அவனை முழுகி வச்சுடும். தேக புத்தி ஆகலா ஸ்வரூபீன சண்டே. அப்பேற்பட்ட தேக புத்தியுடைய நிலையில என்னி வரையிலும் இருக்கானோ, அன்னி வரையிலும் ஸ்வரூபி ந சண்டே. ஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அவன் போய் எட்டி பார்க்க கூட முடியாது. ஏன்னா இந்த அகங்காரமாக கூடிய கால் கட்டு இருக்கே, அது பிடிச்சு அவனை கீழே அழுத்தும், அவனை மேல உயர விடாது அப்படிங்கிறார். அதனால ஸ்வஸ்வரூபத்துல இருக்கிறது தான் முக்தி நிலை. முக்தன் பத்தன் அப்படின்னு நம்ம சொல்றது சரீரத்தை சம்பந்தப்பட்டு சொல்றோம். ஸ்வரூபத்தை நாம் இருக்கணுமானால் அகங்காரத்தை தள்ளணும், அகங்காரத்தை தள்ளணுமானால் தேக புத்தியை தள்ளணும். இதெல்லாம் நடக்கணுமானால் சத்குருநாதாள் சரணத்தை கட்டியா படிச்சுக்கணும். இதுதான் முக்கியம். மேலும் நாளைக்கு அனுபவிப்போம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம